இந்தியாவுக்கு எதிரானவர் பெரியார். பிரிட்டிஷ்காரன் வந்து சுதந்திரம் கொடுக்கும் போது இவன் என்ன சொன்னாங்க, சுதந்திரம் கொடுக்காத இவன் காட்டு மிராண்டின்னு சொன்னார் சார். நீ தமிழ்நாட்டில் ஹிஸ்டாரிக்கல் எத்தனை பேர் ஆண்டாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன், சேரன் சோழன், பல்லவன், மருது பாண்டியர், இந்த மாதிரி சின்னமலை இவங்கெல்லாம் தமிழ் தேசியத்தில் எதிர்த்து நீ எந்த காலத்தில் என்ன பண்ண, ஏதாவது செஞ்சியா? பெரியார் பெரியார்னு சொல்றீங்களே, அவருக்கு தமிழனும் அங்கே போய் சம்பளத்துக்கு ஆக்குறான். அப்ப அந்த தொழில் கூட என்னாச்சு, பவானி ஆறு என்னாச்சு, எல்லா நீரிலும் பொல்யூஷன் கெட்டு போச்சு, அங்கே விவசாயம் பண்ண முடியல. அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? அங்கே படிச்சவனுக்கு வேலை கொடுக்கணும், அதை பத்தி பேச உனக்கு அதிகம் இருக்கா? உன் பக்கத்தில் இருக்க ஆலோசனை யாரு? அவன் ஒரு லாட்டரிக்கு போறத பையன். தமிழ்நாட்டில் இல்லாத லாட்டரிக்கு சுரண்டப்பட்ட டிக்கெட் போட்டு பல பேர் குடும்பம் போச்சு. தமிழரை நம்பி தான் நீங்க படைக்க வந்திருக்க. அது மாதிரி ரஜினி தமிழ் மக்கள் வந்து சினிமா துறையை வந்து ரொம்ப சப்போர்ட் பீப்புள் இருக்கனால நீங்க மேலாதிக்கம் பண்றான் சார். ஆட்சிக்கு வரலாம் ஒண்ணு யார் 200 ரூபா கோடியை விட்டுட்டு வர சொன்னது? நீ ஏன் வர்ற? இதோட அதிகமா சம்பாதிக்க வர்ற. பெரியார சீமான வீழ்த்தனம் நினைக்கிறாரோ அந்த பெரியார் திராவிடம் வந்து வெகுவா தூக்கி பிடிச்சிட்டே இருக்காங்க. அதே விஜய் மறுபடியும் தூக்கி பிடிக்கிறாரு. இதோட உங்க நிலைப்பாடு? இந்தியாவுக்கு எதிரானவர் பெரியார். பிரிட்டிஷ்காரன் வந்து சுதந்திரம் கொடுக்கும் போது இவன் என்ன சொன்னாங்க, யாரு? பெரியாரு. சுதந்திரம் கொடுக்காத இவன் காட்டு மிராண்டின்னு சொன்னார் சார். புரியுங்களா? கொள்கையில் எந்த மாற்றம் கிடையாது. ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தார், கிட்டத்தட்ட 7-8 பதவியெல்லாம் இருந்திருக்காரு. எல்லாத்தையும் விட்டுப்புட்டு கடைசியாக காமராஜர்கிட்ட வந்து உழுகுறாரு. புரியுதுங்களா? அவர் கொள்கைக்கு தமிழரை வந்து அவன் வந்து காட்டு மிராண்டின்னு இருக்கான் சார். அதெல்லாம் பதிவு பேச முடியுமா நம்ம? அதே மாதிரி தான் ஹிட்லர்னு சொன்னான். நேதாஜி போய் நேஷனல் மிலிட்டரி வச்சிருந்தார் தெரியுங்களா? இந்தியாவை அதாவது பிரிட்டிஷ்காரன் எதிர்த்து அடிக்கிறதுக்கு நேதாஜி சுபாஷ் வந்து ஹிட்லர் சந்திக்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் தமிழ் தேசியத்தில் இந்தியாவை எகென்ஸ்டா பண்ணுறான், அதுக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி அவன் காட்டு மிராண்டினா உடனே என்ன பண்ணார்னா, அவர் திறமையால் இந்த சுதந்திரம் கொடுக்குற முக்கால்வாசி அவர் நமக்கு இவர் தான் முக்கிய காரணம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் காரணம் என்னன்னாக்கா 25,000 படை வீரர் தான் பிரிட்டிஷ்காரன் நம்மக்கிட்ட. அப்போ 15,000 படை வீரர் இருந்தேன். அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரியவே இல்லை. அதனால அதோட சேர்ந்தே வந்தவன் நம்மளை காட்டு மிராண்டின்னா. நம்ம தமிழ் தேசியவாதி, தமிழர் உள்ளவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹிஸ்டாரிக்கல் எத்தனை பேர் ஆண்டாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன், சேரன் சோழன், பல்லவன், மருது பாண்டியர், இந்த மாதிரி சின்னமலை இவங்கெல்லாம் தமிழ் தேசியத்தில் எதிர்த்து போரிட்டவர்கள். நீ எந்த காலத்தில் என்ன பண்ண, ஏதாவது செஞ்சியா? பெரியார் பெரியார்னு சொல்றீங்களே, அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு சார். வீரமணி தான் சார் கை நடுக்காரு. கூட்டணி 23 பேர் கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம். புரியுங்களா? நீ தீக்கான ஆரம்பிச்ச காங்கிரஸ்க்கு எகெயின்ஸ்டா தான் சார் ஆரம்பிச்சான். காங்கிரஸ் இயக்கத்தை வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்தான். நல்ல திட்டம், ரேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் முடக்கப்பட்டது வந்து இவர் தான் திராவிட கழகத்தில் ஆரம்பிக்கிறாரு. அதுல தான் எல்லாம் பிரவேசம். CN அண்ணாதுரை, கலைஞர் எல்லா குடும்பமும் இதுல வந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க கொள்கைக்கு நம்ம கொள்கைக்கு மாறும். காரணம் நம்ம சுத்தமான தமிழ் தேசியவாதி. தமிழ் மக்கள் இன்னைக்கு வந்து பிச்சைக்காரன் ஆகிட்டான். திடீர்னு விஜய் வந்து ஈரோட்ல வந்து சீமான் களத்திலே இல்ல, மறைமுகமா சொல்றாரு களத்துக்கே வர மாட்டாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்கிறாரு. அதாவது அவர் சொன்னது என்னன்னா, களத்தில் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டிங்கிறாரு. நீ போன ஊர் ஈரோடு தொழில்கூடம் தெரியுமா? நூற்பாலை, நெசவு கூடங்கள் இதெல்லாம் பாதிப்பாக போச்சு. யார் கையில் இருக்குது? எல்லாமே இவன் கையில் இருக்குது சார், வடநாட்டுக்காரங்க மேலே இருக்குது. தமிழன் வச்சிருந்த நூற்பாலை, டெக்ஸ்டைலு இதெல்லாம் காமராஜர் கொண்டு வந்தார் கூட்டுறவு தொழில் மூலியமா. இது எல்லாம் நலிவடைந்து போச்சுங்க. தமிழனும் அங்கே போய் சம்பளத்துக்கு ஆக்குறான். அப்போ அந்த தொழில்கூடம் என்னாச்சு, பவானி ஆறு என்னாச்சு, எல்லா நீரிலும் பொல்யூஷன் கெட்டு போச்சு, அங்கே விவசாயம் பண்ண முடியல. அதை பற்றி உனக்கு அருகதை இருக்கா? அங்க படிச்சவனுக்கு வேலை கொடுக்கணும், அதை பத்தி பேச உனக்கு அதிகம் இருக்கா? என்னைய காலத்துல இல்ல 15 வருஷம் சீமான் இருக்காயா. 2008 இலங்கையில பெரிய பிரச்சனை. இலங்கையில என்ன தனிநாடா கேட்டோம், இல்ல சம உரிமை கொடுறானா கேட்டோம். அதை ஆண்ட அந்த டயர் திருட்டு பய அன்னைக்கு தமிழனுக்கு சம உரிமை கொடுக்கல. இதை பத்தி தான் அங்க பெரிய வாரு. இந்திய அரசு உழந்த 1.25 லட்சம் பேர் செத்தான். இதே நீ அன்னைக்கு கேட்டியா? நீ நடிகர் 10 வயசுலேருந்து வந்திருக்கங்கிற தமிழ்நாட்டுக்கு நீ என்ன பண்ண? தமிழ் மக்களோட காசை சுரண்டி சாப்பாட்டியா இல்லையா? 50 ரூபா டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு உன் மாவட்ட செயலர் வித்தானா இல்லையா? மாவட்ட செயலர் என்ன பண்ணா? இந்த தேசத்துக்கு என்ன பண்ணா? தமிழ் தேசத்துக்கு என்ன பண்ணா? ஏதாச்சும் படிப்பறிவு இல்லாத கிராமங்களுக்கு தத்து எடுத்து ஏதாவது செஞ்சியா? இல்லை யாராச்சும் இலவசமாக ஏதாச்சும் கொடுத்தியா? சார், பேரிட காலம், கொரோனா காலம், பெரிய பெரிய வெள்ளங்கள் வந்துருக்கு. விஜய் டவுசரோட வந்து சைட்டுக்கு வந்தாரா? நீ கேட்கறதுக்கு அருகதையே கிடையாது. களத்தில் நாங்கள் தாயா இருக்கோம். நீ டெபாசிட் வாங்க பாரு. உனக்கு எதையா ஓட்டு போடுவான்? ஒரு இடத்துல கும்பலா வந்து நீ கழிக்க முடியுமா? உன் பக்கத்தில் இருக்க ஆலோசனை யாரு? அவன் ஒரு லாட்டரிக்கு போறத பையன். தமிழ்நாட்டில் இல்லாத லாட்டரிக்கு சுரண்டப்பட்ட டிக்கெட் போட்டு பல பேர் குடும்பம் போயிடுச்சு. நீ யாதவ என் பக்கத்தில் வச்சிருக்க. இது நீ கொள்கை காமராஜரை போட்ட. காமராஜர் கொள்கைக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா? காமராஜர் சாகும்போது வெறும் 100 ரூபா தான்.
உன்னோட சொத்து மதிப்பு நீ காட்ட முடியுமா? நீ வர்ற பிளைட்டு 200 கோடி, BMW, ஆடி 1, ஆடி 2, என்ன கார் வச்சிருக்க நீ? வந்து விளம்பர கார் 50 கோடி. சாதாரண எம்ஜிஆர் வில்லியர்ஸ் ஜீப்ல வந்தாரியா, 65,000 ரூபாயா வில்லியர்ஸ் ஜீப்பு, புரியுங்களா? நீ இன்னும் பெரிய நீ ராயல் குடும்பமா? நீ பெரிய ஆளா? நீ ராஜ பரம்பரையா? இந்த தேசத்துக்கு என்ன பண்ண? அப்பே சிங்கள சந்திரசேகர் சிங்கள, புரியுங்களா? இதெல்லாம் நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய நிலவரம் இருக்கு. தமிழரை நம்பி தான் நீங்க பிழைக்க வந்திருக்க. அது மாதிரி ரஜினி, தமிழ் மக்கள் வந்து சினிமா துறையை வந்து ரொம்ப சப்போர்ட் பீப்புள் இருக்கனால இவங்க மேலாதிக்கம் பண்றான் சார். ஆட்சிக்கு வரலாம் ஒண்ணு. யார் 200 ரூபா கோடியை விட்டுட்டு வர சொன்னது? நீ ஏன் வர்ற? இதோட அதிகமாக சம்பாதிக்க வர்ற சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே செலவெல்லாம் ஆதரச்சனா தான். இந்த 2 மாநாடுக்கு செலவே ஆதரச்சனா தான். அவன் ஒரு லாட்ரிக்கு பிறந்தவன், பெரம்பலூர்காரன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் ஏற்கனவே சபரிவாசனோட இருந்தவன், திராவிட முன்னேற்ற காலத்தோட இருந்தவன், அவன் விடுதலை சிறுத்தைகளோட இருந்தவன். அப்போ அந்த கூட்டணியில் கொள்ளையடிக்கிற கூட்டமா இல்லையா? உண்மை தன்மை தெரியுமா தெரியாதா? நீ நிறைய மக்களுக்கு என்ன செய்ய போற? எதுவும் செய்ய மாட்டான். இவங்களுடைய ஆசை அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். ஆதரச்சனா 3 லட்சம் கோடி இப்போ ஒதுக்கிட்டான். ஏன்னா மார்டின் குரூப்புக்கு 10 லட்சம் கோடி இந்தியாவில் இருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கும் அவன் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். மோடி எல்லாம் பிராடு, அமித்ஷா பிராடு, ராஜ்நாத் சிங் பிராடு. இவனை எல்லாம் பிடிச்சி உள்ள தூக்கி போடணும். இவனுடைய வரலாறு கேட்டீங்கன்னா இவன் வந்து ரங்கூன் பர்மாவில் வந்து 1988 தமிழ்நாடுக்கு பொழைக்க வந்த பையன். 13 வயசுல லாட்டரி தூக்கி வந்தான் மார்டின் குரூப். இன்னைக்கு மார்டினுக்கு சொத்து 10 லட்சம் கோடி இருக்கு. நீ கேட்டியா? நீ ஆதரச்சனா யாரு? நீ தமிழ் மக்களுக்கு எதிரானவர். அவன் விஜய், உனக்கு சொல்றேன், களத்துல நாங்க நிற்கிறான். 31 லட்சம் எப்படியா வாக்கு வாங்கினா? இப்போ தொடர்ந்து நீ டெபாசிட் வாங்கணும்னு பார்ப்பான். நீ நிற்கிற இடத்துல ஜெயிப்பியான்பா. முதல் அதை பற்றி பேசுவான். நீ என்ன கொள்கை வச்சிருக்க? உனக்கு ஏதாவது கொள்கை தெரியுமா? ஏதாவது வீட்டுக்கு கார் இருக்கணும், வீடு இருக்கணும், பைக் இருக்கணும், எங்கேயா இருக்கும்? எல்லாம் குடியாரங்க பிளாட்ஃபார்த்தில் கிடக்கிறான். இடம் எங்கேயா இருக்கு? எல்லாம் அரசியல்வாதி கையில் இருக்கு. எங்கே இடம் இருக்கு? காசாகிறானுங்கிறான், எஸ்கோ இருக்கிறான், ஜிஎஸ்கோ இருக்கிறான். இதை கேட்க உனக்கு துப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இவர் கேட்கல சார். புரியுதுங்களா? மதுபானத்தை நான் தடை செய்வேன். வீட்டுக்கு வந்து உத்தரவாதம், ஒரு வேலை, குடியிருப்பு அனைத்தையும் நான் வந்து உறுதியாக்குங்கிற பேட்டெல்லாம் பேசுனதே கிடையாது. இவன் வந்து ராயல சினிமா துறையில் போதையில் பேசுகிற மாதிரி பேசுகிறான். புரியுங்க? 42 பேரை இவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 42 பேரை பலியாடாக்கணும். 10 பேர் செத்துன்னு சொல்கிறான். நீ துள்ள துடிக்க விடுற ஏரோட்ராமுக்கு உனக்கு அறிவு இருக்கா? நீ அந்த ஸ்பாட்லேயே இருக்கலாம்ல. 2ஆம் கட்ட தலைவர் இருக்கான்ல, நான் இங்கேயே இருக்கிறேன், என்ன வேணுங்கிறதெல்லாம் செய்யுங்க அப்போ நீங்கள் அரை கூவல் விட்டுருக்கலாம்ல. உனக்கிட்ட நிர்வாக திறமை இல்லைனால தானே செங்கோட தாச்சா? இந்த மாதிரி பாதிப்பு ஆனவனை தான் அரசியல் அனுபவம் உள்ளால் தேவைன்னு சொல்லிட்டு நீ 4-5 பேர்த்த பேசிக்கிட்டு இருக்க. நீ வந்து நாஞ்சில் சம்பத்துக்கு 50 லட்சம் கொடுத்தியா இல்லையா? அவன் ஏன்னா நாய், நானுமே பேசுவேன். அதனால உன் கொள்கையை சரியில்லை, கோட்பாடு சரியில்லை. இண்டிவிஜுவலாக நீ வந்திருக்கானே. உனக்கு திறமை இருக்குன்னு சொல்றீல்ல, எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீல்ல, நாங்கள் தான் களத்து இருக்குன்னு சொல்றேன். மாற்று கட்சியில் ஆலையா மையா சேர்க்கிற? கேட்ட கேள்விக்கு பதில். ஓ சுய புத்தியில் வந்துருக்கேன். எம்ஜிஆர் வந்தாயா? எம்ஜிஆர் வந்தான், கலைஞர் எடுத்து வந்தான் 17 நீ எம்ஜிஆர் படத்தை போடாத, நீ அண்ணாதுரை படத்தை போடாத. உனக்கு கொள்கையே கிடையாது. பெரியாரை நீ தூக்காம அப்படி எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுடைய தமிழ் தேசம் காக்கணும். நீ வந்து ஈரோட்டில் வந்து நலிவடைந்து போச்சு, எல்லா தொழிலும் நலிவடைந்து போச்சு. அது விஷயமா பேசுனியா? எத்தனையோ பிரைவேட் இன்ஸ்டியூஷன் இருக்கு, வளர்ந்துட்டான். இன்னைக்கு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளைங்க வழி இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாமே வலுவளர்ந்துருக்குறாங்க. அதனால நீ ஆட்சிக்கு வா, திறமை இருந்தால் வாங்கிக்க. சீமானை பற்றி பேசுறது உனக்கு அருகதே கிடையாது. எங்களுக்கு அதுக்கு தேவையும் கிடையாது. நாங்கள் களத்தில் 15 வருஷமா இருக்கோம், மக்களோட மக்களாக இருக்கோம். இந்த பேனா வைக்கிறோம்னா பேனா வைக்கல. இந்த வருங்க பரந்தூரில் ஏரோட்டம் 4500 கிலோமீட்டர் ரெக்கவர் பண்ணணுங்கன்னா ஸ்டாலின் அரசு ஓடிச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் அரசு வந்து யார் ஆட்சி செய்கிறான்னு தெரியல. அவருக்கு என்ன, உங்களுக்கு சபரிவாசனம் பண்ணுறாரா, உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறானே எங்களுக்கு தெரியல. தமிழ் தேசிய வீட்டெடுப்போம், தமிழருக்கு வேலை கொடுப்போம், கல்வித்துறையை உத்தரவாதம் பண்ணுவோம், குடியிருப்பு ஆக்கிரமிப்பு அகற்றி வீட்டுக்கு ஒருவர் வேலை, லஞ்சம் இல்லாமல். எங்களுடைய மாவட்ட செயலாளர் அனைவரும் 1 ரூபா காசு வாங்க மாட்டோம், சம்பளத்துக்கு பணியாற்றுவோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா நீர்நிலைகள் வறுத்து வாரி புறம்போக்கு இடம்லாம் கையில் எடுப்போம். சம்பாரிச்ச அனைத்தையும் ஜட்டியோட விரட்டி எடுப்போம். இல்லை மாற்றுக்கிறத எங்களுடைய சிந்தனை சீமான் பின்னால் நாங்கள் தொடர்ந்து பிரவேசிப்போம். எங்களுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கான். உன் கூட்டம் வந்து என்ன கிட்ட ஒரு என் தமிழை அங்கே நிற்கிறேன். நீ வந்து நடிகன் வருவார்கள், நாங்கள் அவங்களுக்கு பாதை கொடுப்போம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், வழி கொடுப்போம். மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் தேசியம் தான் வெல்லும், மோடி அரசு வெல்லாது.